என்னுடைய அப்பாவு அவங்க கட்சியில் டிகிரி கொடுக்கல. அவர் ஒரு காங்கிரஸ் மேன், நல்ல மண், காந்தியவாதி, காமராஜருடைய வழி வாழ்கிறவர்னு நாங்கள்லாம் போய் ஏன் தலைமையில் தான் ஒரு ஊழியர் கூட்டம் போட்டு நான் ஒவ்வொரு நாளும் தேர்தல் ஒர்க்குக்கு போய் அவரை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டு அவர் வெற்றி பெற்றார். அவரை பதிவு செய்தார். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்ததில் நான் முக்கியம், முதன்மை என்று சொன்னார். அப்போ சுயேட்சையாக வருவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கேன். அதுபோல் நீ சுயேட்சையாக நின்றால் நீ சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியை பேசுகிறதுனாலையும் நடவடிக்கையுடைய குடும்பம் என்பதனால நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அதான் இதெல்லாம் நீ சொல்றதுனால ஒண்ணு நான் ஆதரிக்கிறது தப்பு இல்லை. இந்த நாட்டில் எப்படியாவது நான் எம்எல்ஏ ஆக போறேன், நான் எம்பி ஆக போறதில்ல. நீ எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், ஒரு திறமை இருக்கு, ஆதரிக்கிறது தவறும் இல்லை. ஆனா இன்னும் எனக்கு ஒரு 5 வருஷம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிறது தான். நல்லது நல்லது நல்லா. நீங்க பிரபுபாதா அவருடைய 74வது வயதில் தான் அமெரிக்காவில் போய் இன்னைக்கு அகில உலகிற்கு பேசப்படுகிற ஹரே ராமா கிருஷ்ணா இயக்கத்தை தோற்று விட்டான். 5 வருஷம் நல்லா படிச்சு இந்த பண்பட்டு திருப்பி அரசியல் தான் வெரி குட். கண்டிப்பா 5 ஆண்டுகள் அதுக்கு வேண்டிதான் இப்படி இங்க ஐயா கோயில்கள்லாம் வாரேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் நான் 5 வருஷம் நிறைய கற்ற பிறகுதாங்க நான் நிப்பேன். இப்ப எல்லாம் நான் நிக்க மாட்டேன். ஆனா என்ன அறிவிச்சிருக்கிறேன், நான் அரசியலுக்குள்ள வருவேன்னு. ஆனா நிறைய கற்க வேண்டும், கற்ற அரசியல் நம்ம செய்யணும். அப்பதான் நல்லது, அப்பதான் எல்லாருக்கும் நன்மை பண்ண முடியும். யோசிச்சு ஒரு தீர்வு நம்ம கொடுப்போம். அனைத்து மக்களுக்குமான நாகரீகம் தான் தமிழர்களுடைய நாகரீகம். நன்றி.